நம்ம பார்க்க போகிறது வந்து நன்னாரி சர்பத் பால் நன்னாரி. பார்க்க போகிறது வந்து பால் சர்பத் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம 1 லிட்டர் பால் எடுத்து நல்லா காய்ச்சி சுண்டை காய்ச்சி 1/2 லிட்டர் அளவுக்கு நம்ம காய்ச்சி வச்சுருக்கோம். இதுக்கு வந்து சப்ஜா விதையை வந்து நான் ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். வந்து நைட்டு நம்ம ஊற வச்சிடணும். இப்போ காலைல செய்கிறதெல்லாம் நைட்டு ஊற வச்சிடணும் தண்ணியில். சாயந்தரம் செய்கிற மாதிரி தான் காலைல ஊற வச்சுக்கிறோம். அப்புறம் வந்து பாதாம் வந்து நான் ஊற வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம நல்லா அரைச்சி பேஸ்ட்டு பண்ணி வச்சுக்கணும். நம்ம இப்போ பாதாமை வந்து அரைச்சி பாலில் கலந்துக்குங்க. பாலில் கலந்துட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம்ல பாதாம் பிசின் அதையும் இந்த பாலில் ஆட் பண்ணிக்கணும். இந்த சத்தாவையும் இதில் ஆட் பண்ணிக்கணும். இதில் வந்து நம்ம 2 ஸ்பூன் வந்து நன்னாரி சர்பத்தை விட்டுக்கலாம். 2 ஸ்பூன் நன்னாரி சர்பத்தை விட்டுட்டு நம்ம இதுக்கு ஏற்ற மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்குவோம். நான் ஒரு 4 ஸ்பூன் சுகர் போடுறேன். இப்போ நம்ம இதில் சுகர் போட்டு நல்லா கரையிற அளவுக்கு செஞ்சுக்கிங்க. அப்புறமா ஐஸ் க்யூப் எடுத்து ஆட் பண்ணி இந்த கட்டு டம்ளர் க்யூப் எடுத்து ரெடி ஆயிடுச்சு. நன்னாரி பால் சர்பத் ரெடி. இந்த மாதிரி நன்னாரி சர்பத் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப நல்லது.